இப்போ திருமண வீட்டுக்கு வாங்க. ஒருத்தர் வந்து திருமண வீட்டை ஜோடிக்கிறார், அழகுபடுத்துகிறார். அவருடைய வசதிக்கேற்ப அவர் அழகுபடுத்துகிறார். இது எப்படி வீண் விரயன்றது நீங்கள் நினச்சி பாருங்கள். இதை வந்து வீண் விரயன்றது. உதாரணமாக ஒரு மண்டபத்தில் நிறைய லைட்டு போட்டிக்கிறார் அவர். இதை நம்ம வீண் விரய லிஸ்ட்டில் என்ன செய்யலாது, சேர்க்க இயலாது. இது வந்து அவர் சும்மா நேரத்தில் அப்படி செஞ்சுக்கிட்டு எல்லாரும் செய்கிறாருன்னா ஒரு வீண் விரயம் யோசிக்கலாம். திருமண ஃபங்க்ஷனில் ஒரு நிகழ்வில் அவர் அழகுபடுத்தி என்ன செய்கிறார். அழகுடைய நோக்கம் அதில் இருக்கவும் செய்யுது. டாம்பியத்தை காட்டுற மாதிரி இல்லாமல் எதை நோக்கத்துக்கு செய்கிறாரோ அந்த அலங்காரத்துடைய நோக்கம் அது என்ன செய்யுது, அதில் இருக்குது. அப்போ அலங்காரங்கள் எப்போ வீண் விரயமாகும் அப்படின்னா நம்ம சொன்ன அடிப்படையில் என்ன, தேவையற்ற அலங்காரம் என்று பார்த்த உடனே விளங்கு. இதை வந்து அநியாயமாக தேவையற்ற நிலையில் என்ன செஞ்சுக்கிறான், இந்த அதாவது அலங்காரத்தை வச்சுக்கிறான். தேவையற்ற அலங்காரத்தை இங்கே என்ன செஞ்சுக்கிறான், வச்சுக்கிறான். நம்ம பார்த்த உடனே நமக்கு விளங்கும் இந்த அலங்காரங்கள். அதுபோல் வந்து என்ன, இந்த அலங்காரங்கள்ட இதை கடன் வாங்கி, பணம் இல்லாமல் கடன் வாங்கி கட்ட முடியாத நிலைமையில் என்னது இருக்கிறான். மகன் வந்து ஃபுல் சந்தோஷமாகிறான், கல்யாணம் முடிஞ்சவர். வாப்பா லோன் எடுத்து என்னது கடலில் உட்காந்துருக்கிறார். ஊட்ட வைத்தவன்லாம் இருக்கிறான் கல்யாணம் செஞ்சு, சரியா? அப்போது சில பாட்டிக்கு எப்படின்னா, கஷ்டத்தில் ஒருத்தன் வாரான், அவனுக்கு அப்படியே அவங்களுக்கு தரத்துக்கு திரும்ப என்ன யானை வண்டிக்கு எடுத்துகிட்டு போங்கடா பிடிக்கும். சரி, ஏற்கனவே நான் தின்றதெல்லாம் இல்லைக்கிறேன், யானைக்கு எப்படி சாப்பாடு போடுன்ற மாதிரி சில பாட்டி பேத்து விழுந்துடுறது, சரியா? யானை வசதியானது தானே, ஏழைக்கு உதவி செஞ்சுக்கிறான்னு பேர்லாம் யானை எடுத்துகிட்டு போய் தர்றது. வாழ்க்கை என்ன நிலைமை? இப்போ யானை உனக்கு வசதி தான், உனக்கே சாப்பாடு கொடுக்குற, யானைக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாய்? இது யோசிக்காமல் சில பாட்டி அதில் இறங்கிடுறது. யானை ஆடம்பரம் தானே அப்படின்ட்டு நம்ம வசதிக்காக இறங்கிடுறது. வாழ்க்கை உனக்கு எங்கே பேத்து முடியும்னு உனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஆடம்பரங்களை விழுந்தும் வைக்கிறாங்க. அது அல்லாத லெவலில் இப்போ உதாரணமாக அலங்காரம் என்ற பேரில் அந்நியர்கள் போல் அலங்கரிக்கிறது, கலரிங் போட்டு என்ன, அதாவது சுத்திகன்றிக்கும் மியூசிக் போட்டு அடித்து ஃபுல் கலரிங்கில் என்ன செய்யும், அதை சுத்திகன்றிக்கும். இது உண்மையில் அது விடுதிகளுக்கு ஒப்பான மாதிரி இருக்கும். வீண் விரயமாக விடுதிகளுக்கு ஒப்பான மாதிரியான நடைமுறையெல்லாம் என்ன செய்வாங்க, கலரிங்கில் செய்வாங்க. இது இல்லாமல் சாதாரணமாக லைட் போடுறது, சாதாரணமாக என்னது ஒரு டிகோர் போட்டுக்கிறது, ஒரு அலங்கா பண்ணிக்கிறதுலாம் மார்க்க ரீதியாக எந்த விதமான தடையும் இல்லை. சிலர் வந்து அந்த சின்ன சின்ன லைட் இருக்குமா, அதை அப்படியே வேலிகளுக்கெல்லாம் அப்படியே போட்டிருப்பாங்க. அதை கண்டதோட டென்ஷன் ஆகிடுவாங்க, வாங்கிட்டா வீண் விரயம் அப்படின்ட்டு போயிடுறது. மொத்தமாக அந்த லைட்டு அவரோட செலவை பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டில் இந்த போட்டிக்கிற இந்த 2000 லைட்டை விட அது ஒரு கொஞ்சமாக தான் இருக்கும். அது ஒரு அழகுபடுத்த அந்த கல்யாண விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ்குள்ள அது வராதா? துஃப் அடிங்கன்னு சொன்ன ஹதீஸ், லஹு, அவங்களுக்கு விளையாட்டு பிடிக்கும், அந்த விளையாட்டுகளை செய்யுங்க கல்யாணத்தில் சொன்னதுக்குள்ளே வராதா? கல்யாணத்தை அறிமுகப்படுத்த தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் அதை ஒரு வீண் விரயமாக என்ன செய்யலாம், கருதையில. இதில் என்ன விஷயம்டா, எட்டுக்கிறது பெரிய லக்ஸரியான ஹோலில் லைட்டை கலட்டி விட்டுட்டு வீண் விரயம் இல்லைன்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. அப்போ இது வந்து எந்த அடிப்படையில் அந்த அளவுகோல் வந்துன்னு விளங்கல. இது ஒரு அம்சம்.